ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஓய்வூதியதாரர்கள் மார்ச் 15க்குள் ஆயுட்கால சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். போக்குவரத்து கழகம் தகவல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மாநகர் போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்கள் தங்களது ஆயுட்கால சான்றிதழை மார்ச் 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு மாநகர் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ஓய்வூதியதாரர்கள் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டிற்கான ஆயுட்கால சான்றிதழை வரும் 2025 ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளாக சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆயுட்கால சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது ஓய்வூதிய உத்தரவு ஆணையை கொண்டு வர வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு 0442345580 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மாநகர போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்கள் தங்களது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள இ-சேவை மையத்தில் TNS 103 என்னும் இணையதள முகப்பில் தங்களது ஆதார் அட்டை, புகைப்படம், ஓய்வூதிய உத்தரவு ஆணை, வங்கி புத்தகம் மற்றும் கைபேசி எண் ஆகியவற்றை பதிவு செய்யலாம் என போக்குவரத்து கழகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இ-சேவை மையம் மூலம் வாழ்நாள் சான்று சமர்ப்பிக்குமாறு ஓய்வூதியர்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மேலாண் இயக்குனர் ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் வெளியிட்ட அறிவிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஓய்வூதிய விதிகளின்படி கடந்த 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற, விருப்ப ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் இறந்த பணியாளர்களின் வாரிசுதாரர் ஒவ்வொருவரும் ஆயுள் சான்றிதழை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் சமர்ப்பித்து வருகின்றனர். அவர்கள் மூத்த குடிமக்கள் என்பதால் ஆயுள் சான்றிதழை அரசு கட்டுப்பாட்டின் கீழ் அந்தந்த பகுதியில் உள்ள இ-சேவை மையத்தில் சமர்ப்பிக்கலாம் என ஓய்வூதிய நிதி பொறுப்பாட்சி அறக்கட்டளை அறிவித்துள்ளது. எனவே அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையிலான காலத்தில் ஓய்வூதியம் பெறுவோர் ஆயுள் சான்றிதழை இ-சேவை மையத்திலோ பணிமனைகளில் நேரடியாகவோ சமர்ப்பிக்கலாம். இ-சேவை மையத்தில் சமர்ப்பிக்கும் போது ஓய்வூதிய ஆணை படிவம், வங்கி புத்தகம், ஆதார் அட்டை, புகைப்படம், செல்போன் எண் ஆகியவற்றை எடுத்து சென்று TNS 103 இணைய முகப்பில் பதிவு செய்யுமாறு கோர வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.